மற்றுமொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாளை வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுவதால் தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடையக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறேன். நாளை வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடையக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். வணக்கம் லாவண்யா, இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். அக்டோபர் 21ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி அடுத்த 48 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்புள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிலும் குறிப்பாக தெற்கு வங்கக்கடல் மத்திய பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அரபிக்கடலில் 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்புள்ளது எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதாவது தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 6 நாட்கள் ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அக்டோபர் 20, 22, 23, 24, 25, 26 ஆகிய 6 நாட்கள் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் 12 சென்டிமீட்டர் முதல் 20 சென்டிமீட்டர் வரை மிக கனமழைக்கு வாய்ப்பு என்பதனால் அக்டோபர் 20, 22, 23, 24, 25, 26 ஆகிய 6 நாட்கள் ஆரஞ்சு எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்று முதல் 7 நாட்கள் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் 7 முதல் 11 சென்டிமீட்டர் வரை கனமழைக்கு வாய்ப்பு என்பதனால் அக்டோபர் 4 மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7 நாட்கள் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் 7 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா.